ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். லாஸ்ட் வீடியோல என்னோட பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேருக்கு இருந்த டவுட் ஹவு டு பில்ட் ஆர் ரெஸ்யூமேஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட்ஸ்ல நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அதை பத்தி நான் கிளியரா இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹவு டு பில்ட் யோர் ரெஸ்யூமே. ரெஸ்யூமேன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் மாதிரி, பேம்ப்ளெட் மாதிரி. நம்ம அட்வர்டைஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளோட ரெஸ்யூமே. ஸோ கீப் இட் ப்ரொஃபஷனல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கீப் இட் சிம்பிள், நோ கலர்ஸ். மேக்ஸிமம் நான் நிறைய பேர் வந்து நிறைய கலர்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப கச்சமுச்சான்னு நல்லாவே இருக்காது. கீப் இட் சிம்பிள். மேக்ஸிமம் வந்து பிளாக்ல மட்டுமே வச்சுக்கோங்க. அப்படி நீங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 2 கலர் வைக்கணும்னாலும் மேக்ஸிமம் டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் வித் பிளாக் வச்சுக்கோங்க. கீப் இட் சிம்பிள். செகண்ட் திங் இஸ் ஃபோட்டோ. நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, உங்க ரெஸ்யூமேல போட்டோஸே வைக்காதீங்க. அப்படி போட்டோ வைக்கிறதுனாலும் கீப் இட் ப்ரொஃபஷனல். இந்த செல்ஃபி போட்டோஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அண்ட் ஃபார்மல்ஸ்ல எடுத்த போட்டோவா உங்களோட ரெஸ்யூமேல வைங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹெடர் செக்ஷன் எப்படி இருக்கணும்னா, யுவர் நேம், நல்லா உங்களோட பேர் வந்து போல்டா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யுவர் கான்டாக்ட், உங்களோட மெயில் ஐடி, லிங்க்டின் ஐடி, கிட்டப் ஐடி இதெல்லாம் வச்சுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் இஸ் ஆப்ஷனல், அது உங்க இஷ்டம், வேணும்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட், யோர் ஸ்டடீஸ். உங்களோட இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷரா தான், மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க. ஹூ இஸ் அட்டெண்டிங் அ பிளேஸ்மெண்ட். நீங்க வந்து உங்களோட காலேஜ் நேம் வச்சுட்டு அதுல வந்து உங்களோட சிஜிபிஏ வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, எவ்வளோ சிஜிபிஏ வேணும்னு. 7.5 இஸ் டீசென்ட். ஏன்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து 7.5க்கு மேலதான் வந்து ரெக்குவயர்மெண்ட் வைப்பாங்க. சேஃபர் சைடு இஸ் 7.5. ஃபோர்த் கம்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்க ரெஸ்யூமேல ரெண்டு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒன்று ஸ்கில்ஸ். சிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். உங்களோட நீங்க என்னென்னலாம் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும். செகண்ட் திங் இஸ் நீங்க யூஸ் பண்ற டேட்டா பேஸ். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நீங்க வைக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ரெண்டுமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவீங்க. இஃப் யூ கேன் நீங்க அதையும் வைக்கலாம். நெக்ஸ்ட், உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்ச டூல்ஸ். மேக்ஸிமம் இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டோ இல்லை அந்த மாதிரி ரோல் போறீங்கன்னா பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா அதையும் நீங்க உங்களோட ரெஸ்யூமேல வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட், உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இது வந்து ஆப்ஷனல். லைக் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட கேப்டன்சி, டீம் ஒர்க் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை வைங்க. இட்ஸ் ஆப்ஷனல். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்கில்ஸ் சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். நீங்க வந்து எத்தனை ப்ராஜெக்ட்ஸ், 10 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதுல நீங்க கிளியரா இருக்கிற 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் வச்சா போதும். கிளியர்னா டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இப்போ காலேஜ்ல வந்து குரூப் ப்ராஜெக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். ஒரு மெயின் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைட் பண்ணிருப்பாங்க. லைக் ஒருத்தவங்க ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லா டெவலப் பண்ணிருப்பாங்க, இன்னொருத்தவங்க பேக் எண்ட் டெவலப் பண்ணிருப்பாங்க, இன்னொருத்தவங்க டேட்டா பேஸ் ஃபுல்லா பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட உங்க ரெஸ்யூமேல மென்ஷன் பண்றீங்கன்னா டாப் டு பாட்டம் என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க, அது எப்படி ஒர்க் ஆச்சு, அதோட எஃபிஷியன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க டாப் டு பாட்டம் கிளியரா இருக்கிற ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் உங்க ரெஸ்யூமேல வச்சாலே போதும். எல்லாமே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபிஃப்த் இஸ் யுவர் இன்டர்ன்ஷிப்ஸ். எப்படியும் நீங்களோட அகாடமிக்ல கண்டிப்பா இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். அது வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதுல நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலுமே யூ கேன் மென்ஷன். ஆனா மேக் ஷூர் அது வந்து உண்மையான இன்டர்ன்ஷிப்பா இருக்கணும். ஏதாச்சும் ஃபேக் சர்டிஃபிகேட் போட்டிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அது பேஸ்ட் ஆன் யுவர் திங். நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அது வந்து ஒரு 2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணா போதும். சில கம்பெனிஸ்ல கேட்க மாட்டாங்க, ஆனா எனக்கு வந்து கேட்டாங்க. நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அத்லெட்டிக்ஸ். அதுல இருந்து எனக்கு கேட்டாங்க. இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஆனா எல்லாருக்குமே அது கேட்பாங்களான்றது டவுட் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ பில்ட் யுவர் ரெஸ்யூமே. நான் வந்து ரெஸ்யூமே வந்து ஃப்ளோ சிவில தான் கிரியேட் பண்ணேன். டிஃபால்ட்டாவே நிறைய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கும், நிறைய ஃபார்மலாவே இருக்கும். அதுல நான் பண்ணது என்னன்னு வந்து நான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்யூமே பில்டிங் கிளியர். செகண்ட் வந்து ஆப்டிடியூட். நிறைய பேர் வந்து நான் ChatGPT யூஸ் பண்ணி தான் படித்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுல டவுட் கேட்டிருந்தீங்க. அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட்
ஒன் திங் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் படிக்கும்போது இப்போ யூடியூப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்ல வந்து நான் வந்து வீடியோஸ் பார்த்துருவேன். பார்த்து முடிச்சுட்டு அப்போவே நான் சாட் ஜிபிடி கிட்ட எல்லாம் கேட்க மாட்டேன். இந்தியா பிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல போயிட்டு அதுல இருக்கிற ஆப்டிடியூட்ஸ்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் எப்போ நான் ஏஐ கிட்ட போவேன்னா, நாளைக்கு எனக்கு கம்பெனி இருக்கு அப்படின்றப்போ மட்டும் தான் நான் ஏஐ கிட்ட போவேன். நான் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கிளாட் சூப்பரா இருக்கு. இப்போ நான் ஒரு 2, 3 நாளா தான் வந்து அதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளாட் சூப்பரா இருக்கு. இஃப் யூ ஹேவ் டு ட்ரை நீங்க கிளாட் ட்ரை பண்ணலாம். ஆனா நான் சாட் ஜிபிடில எப்படி வந்து ஒர்க் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடிக்குள்ள போய்க்கிறேன். சாட் மெயில் ஐடியா ஃபர்ஸ்ட் லைக் நான் வந்து இப்போ ஒரு 3 டாபிக்ஸ் எடுத்துக்கிறேன். லைக் give me 10 aptitude questions on time, work, relationships and directions எடுத்துக்கிறேன். with 4 options and check my answers. கொடுத்துறேன். இப்போ கொடுத்துருச்சு. லைக் டைம் ஒர்க்குக்கு 4 கொஸ்டின்ஸ், ரிலேஷன்ஷிப்க்கு 3 கொஸ்டின்ஸ், டைரக்ஷன்ஸ்க்கு 3 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருச்சு. நீங்க வந்து இதுல வந்து ஆன்சர் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சர், கொஸ்டின் அவர் வித் ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கிவ் இட் மோர் டஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இட் வில் கம். அவ்வளவுதான். இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கம்பெனி அட்டன் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு பேஸ்டான ஆப்டிடியூட் டாபிக்ஸ் நீங்க கொடுத்து தேடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ ரெஸ்யூமே பில்டிங்கையும் ஆப்டிடியூட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அது உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிளேஸ்மெண்ட்ஸ்ல டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் ஆன்சர் பண்றேன். தெரியலனாலும் நான் வந்து சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். பாய்.